எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? நேத்து பிரச்சனை ஆச்சு, அதுக்குள்ளே அனுப்பிச்சிட்டீங்க. டிஸ்சார்ஜ் ஆகல, மெட்ராஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனாங்க. டாக்டர் அம்மா எவ்வளவு சொல்லியும் பிடிவாதமா இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க ஐயா. ஆண்டவா, எவ்வளவு போய் அவங்கள பண்ணுமா? உங்க கடைசி பொண்ணு வீட்டுல விட்டு போயிருக்காங்க ஐயா. ஐயா நீங்க மெட்ராஸ் போகலையா? இல்லம்மா, எனக்கு இதுக்கு தப்பு இல்ல. பேஷண்ட ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்தியாச்சுன்றதுக்காக அனாவசியமா இங்க கும்பல் கூட்டிட்டு இருக்காதீங்க. வேண்டியவங்க மட்டும் கூட இருந்தா போதும். ஓகே சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். ஏமா பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, ஆனா நினைவுதான் இன்னும் திரும்பல. இங்க பாருங்கம்மா, பேஷண்ட்டுக்கு கான்சியஸ் வரும்போது என்ன கூப்பிடுங்க. ஓகே சிஸ்டர். இனிமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏமா மாணிக்கத்துக்கு ரொம்ப வலிக்குமோ? நிறைய அடிபட்டிருக்குல்ல, கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். அந்த கடவுள் தான் இவனுக்கு துணை இருக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, அதான் நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. அந்த பொம்பளை நம்ம வீட்டுல ஒரு மெம்பராவே ஆயிட்டல. சும்மா இருங்க. என்ன எதுக்கு அடக்குற? அந்த பொம்பளை என்னமோ மாணிக்கத்தோட சொந்த பொண்டாட்டி மாதிரி வந்து பிலிம் காமிச்சிட்டு இருக்க. உங்க அம்மா இதெல்லாம் ஏத்துக்கிட்டு அவ சொல்றதுலாம் தலையாட்டிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. என்ன நீங்க எப்பவுமே நீங்க மாடர்னான ஆள் மாதிரி பேசுவீங்க, இப்ப என்ன இப்படி பேசுறீங்க? இந்த மாடர்னா இருக்கிறது வேற, ஆபாசமா வாழ்றதுங்கிறது வேற. எங்க அப்பா ஒரு பொண்ணை கூட்டிட்டு இருந்தாருன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரியா பாத்தீங்க. அது லீகலா யாருக்கும் பிரச்சனை இல்லாம யாரோட லைஃபையும் கெடுக்காம அவர் செஞ்ச ஒரு விஷயம் அது. நான் அவரோட சுதந்திரத்தை மதிக்கிறேன், ஆனா இது கச்சடா. அத நீனும் உங்க அம்மாவும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஒன்னு சொன்ன கோச்சுக்க மாட்டேன். இது ரொம்ப அருவருப்பான கேடு கட்ட காரியம். என்ன ரொம்பதான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க? நான் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுறேன்னா போய் அந்த சரளாவை மூடி ரேஷன் கார்டுல பேரை போட்டு சேர்த்து வை. போது நிறுத்துங்க. சும்மா நிலைமை தெரியாம உளறாதீங்க. நான் உளறேன்னா? ஆமா, புரியாம பேசாதீங்க. இப்ப அண்ணனோட நிலைமை என்ன? உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. செல்வான வேற இல்ல, கண்ணா பின்னான்னு செலவாயிட்டு இருக்கு. கடையை வேற மூடிட்டாங்க. 2 அண்ணனும் இல்லாம அக்கௌண்ட்ல இருந்து எந்த பணத்தையும் எடுக்க முடியாது. இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இவங்களே தானே வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அது வேணும்னு சொன்னா யாருக்கு நஷ்டம்? மாணிக்க நான் உயிரை காப்பாத்த வேண்டாமா? இந்த நேரத்துல போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு. சரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு ஒரு கேரண்டி கொடுங்க. அண்ணனுக்கான எல்லா செலவையும் நீங்களே பாத்துக்கிற சொல்லுங்க. அந்த பொம்பளை உடனே நான் வெளியே அனுப்பிச்சிடுறேன். என்ன வாய் அடிச்சு போய் நிக்கிறீங்க? இல்ல, உன்னோட தியரி பத்தி யோசிச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். என்ன தியரி? அதாவது ஒரு தன்ட்ட பணம் இருந்து அவன் எவ்வளவுதான் கேடுகட்ட அருவருப்பான காரியம் பண்ணாலும் அதை உங்க வீட்டுல உள்ள எல்லாரும் ஏத்துவீங்க. ரொம்ப நல்லா. சும்மா புள்ள பூச்சித்தனமா உளறிட்டே இருக்காதீங்க. மாணிக்கம் ஒருத்தர் அடிபட ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்கல்ல, எங்க இருக்காங்க? நேரா போய் லெஃப்ட் சைடுல திரும்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க. அம்மா, மாணிக்கம் ஒருத்தர் அடிபட சேர்த்துருக்காங்கல்ல, அவர் எங்க இருக்காரு? ரூம் நம்பர் 207ல போய் பாருங்க. ஏற்கனவே மாமியாருக்கு எல்லாம் பிடிக்காது. இந்த நேரம் வந்து அவன் நல்லா இருக்காரு. அது இங்கே இருக்கா? அது நிக்க வேண்டியது. யாரடி அத்தை? எந்த சிரிக்கி இங்க வரக்கூடாது. மீறி வந்தா காலை ஒடிச்சு போட்டுருவேன். திருப்பி அப்படி கூப்பிடாத. மூஞ்சிய பாரு. எதுக்கு இங்க வந்த? உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. மரியாதையா வந்த வழியை பார்த்து போயிடு. அப்படி சொல்லாதீங்க. உங்க பேர குழந்தையோட முதலா இங்க வந்திருக்கேன். இந்த சூழ்நிலை அவரை பார்க்கணும்னு என்னால எழுத்த. அதையும் தடுக்கிறாதீங்க. நான் என் புருஷ முகத்தை பார்க்கணும். அவனை புருஷன்னு சொல்லாதடி. உனக்கு அந்த உரிமையெல்லாம் கிடையாது. எங்க உறவுக்கு சாட்சியம் உங்க வாரிசு கையில இருக்கு. தயவு செஞ்சு என்ன
என்னது இது ஹாஸ்பிடல் நினைச்சுக்கலாம் உங்க வீடு நினைச்சுக்கலாம் உங்க பிரச்சனை வீட்டுல போய் வச்சுக்கோங்க அமைதியே இல்லாட்டா எல்லாத்தையும் துரத்திடுவேன் என்ன சத்தம்? இங்க பாருங்க, இது ஹாஸ்பிடல். இங்க இப்படி எல்லாம் சத்தம் போடக்கூடாது. பேஷண்ட்க்கு டிஸ்டர்ப் ஆகும். அமைதியா இருங்க. அம்மா, நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். இவ யாரு சரோ? இவன் அந்த சண்டாளி. இந்த பையன் இப்படி இருக்காரு. கொஞ்சம் சும்மா முட்டாள்தனம் பண்ணாரு. கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த பரிசரிக்கு எல்லாம் சும்மா விடக்கூடாது. இவன் பண்ண கூத்துக்கு ஊரை கூட்டி வச்சு இவன் திமிர ஏய், ஆரம்பிச்சு. தரம். கொஞ்சம் இடம் மேல பார்த்து பேச வேணாம். கொஞ்சம் பொறுமையா இரு. சார், இனிமே கேட்கறது நல்லா இருக்காது. வா, கொஞ்சம் வெளில போயிருப்போம். நான் அவரை பார்க்கணும் மாமா. பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, இப்ப வேண்டாப்பா. எல்லாம் ஒரே இடத்துக்கு கையாள இருக்காங்க. கடவுள் நமக்கு வழி விடுவாரு. நீ வாப்பா. ஹலோ, எப்படி இருக்கா வார்டு? ஏய், மரியாதையா பேசு. உன்ன மாதிரி கேவலமா நடந்துக்கிறவளுக்கு எதுக்கு மரியாதை? எப்படி இருக்கான் பார்த்தேல? உன்னையும் லேசில் வர மாட்டேன். என்னடா பண்ணுவ? வரட்டும் உன் புருஷன், அப்ப தெரியும் நான் என்ன பண்றேன்னு. நானும் அதேதான் சொல்றேன். என் புருஷன் வரட்டும், அப்புறம் பார் உன்னோட நிலைமை என்ன ஆகுதுன்னு. பார்க்கலாம், பார்க்கிறேன். சார், நீ இருக்க சூழ்நிலை பார்த்தா இங்க இருக்க முடியாது போல இருக்கு. வா, வீட்டுக்கு போயிடலாம். நான் வர மாட்டேன் மாமா. சார், அவருக்கு அடிபட்டு இருக்கு. எல்லாரும் கூட இருக்காங்க. கூடிய சீக்கிரமா சரியா வந்துடும். இந்த சூழ்நிலை நாம இங்க இருக்க வேணாம். நாம இன்னொரு நாளைக்கு வருவோம். இல்ல மாமா, அவரை பார்க்காம நான் இங்கிருந்து வர மாட்டேன். சார், உன்னோட அருமை இருக்க யாருக்கும் தெரியாது. அந்த பொம்பளை யாரு? அவன் வாங்கி கூட உட்காந்துருக்கா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரியான மானம் கிடக்கும். சே, இவங்க அவமானப்படுத்துவாங்க. தேவையா? வா, வீட்டுக்கு போயிடலாம். பாத்தியா, என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? அழாத சார், கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பா வேற எங்க இருக்காருன்னு தெரியல. உடனே எந்த பேச்சு பேச்சு அந்த பொம்பளை? அவரே வாய் சேர்த்த மனுஷன். என்ன பேச்சு பேசினா அவள் நேரம் வீட்டுல போய் இருப்பார். சரி சார், சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சார், சொன்ன கேளுப்பா. இது வரைக்கும் அவமானப்பட்டது போதும். இதுக்கு மேற்பட்டு அசிங்கப்பட்டு கேட்கணுமா? பாஸ் வீட்டுக்கு போயிடலாம். அவருக்கு உடம்பு எப்படி இருக்கும்? அவர் எப்ப சரியா வரும்? எதுவுமே தெரியலையே. அவனுக்கு எப்பவுமே சரியாகாது. அப்படியே சரியானாலும் மறுபடியும் அவன் அடிபட்டு இதே ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துக்க வேண்டியது. இதுல இருந்து அவன் தப்பிக்கணும்னா நேர சுடுகாட்டுல அவனா போய் படுத்துக்க வேண்டியது. ஏய், 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 யாரு யாரு? பாபா, இவன் தான் அந்த சிவசாமி பையன் ரமேஷ். இவன் தான் அவரை அடிச்சது. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க சார். சார், நீங்க கேட்ட லைன் கிடைச்சிருச்சு. ஹலோ மாமா, நான் ரவி பேசுறேன். என்ன மாப்பிள்ள, எதுக்கு அவசரமா போன் பண்ணீங்க? இங்க ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. என்ன பிரச்சனை? சகலைய ரமேஷோட ஆட்கள் அடிச்சு போட்டாங்க. தெரியும் மாப்பிள்ள, விஷயம் தெரிஞ்சு நான் அடிச்சு பரட்டு ஓடி போனேன். ஆனா அந்த அம்மா மாணிக்க மாப்பிள்ளை பார்க்க விடாம திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. ஐயோ மாமா, இது வேற விஷயம். போஸ் சகலைய ரமேஷோட ஆட்கள் அடிச்சு போட்டாங்க. என்னது?
போஸ் அடிச்சிட்டாங்களா? நெசமாவா? ஆமா மாமா, அவரையும் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். எந்த ஆஸ்பத்திரியில? மாணிக்கண்ணன் அட்மிட் பண்ணிருக்க அதே ஹாஸ்பிடல் தான். ஆண்டவா, இது என்ன சோதனை? மாப்பிள்ளை, நீங்க அங்கே இருந்து அவரை பார்த்துங்க. நான் உடனே கிளம்பி வரேன். சரி மாமா, சீக்கிரமா வந்துருங்க. பவானி, பவானி, பவானி. பவானி, பவானி, கொஞ்சம் சீக்கிரம் ஓடியாமா. பவானிமா, ஓடி ஓடி. வரேன்ப்பா. என்ன செய்யறேன்? அப்பா ஏன்பா முகல ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு சரியில்லையாப்பா? உடம்பு கொண்டு இல்லைம்மா. அப்ப வேற என்னப்பா? ரவி மாப்பிள்ளை போன் பண்ணாரு. மாணிக்க மாப்பிள்ளை அடிச்சு அதே மகாபாவிக்கு போசி அடிச்சு விட்டாங்க. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? மாணிக்க இருக்கிற அதே ஆஸ்பத்திரியில தான் போஸ் இருக்கிறாங்க. இப்ப யாரு நினைச்சு அழகு? அப்பா போஸ் மாமா எதுக்கு படிச்சாங்க? விதிமா எல்லாம் என் தலைமை. ஆண்டவே, எனக்கு கொடுக்க வேண்டிய அடிகளை என் சொந்த மஞ்சள் கொடுத்துட்டு இருக்கான். அப்பதானே அவன் பார்க்கலாம் வேடிக்கை. இந்த சிதம்பரத்தை எவ்வளவுதான் தாக்குறாங்க. அந்த சிவசாமி குடும்பத்துக்கு எனக்கு என்னமா தகராறு? மனசால கூட நான் ஒரு கிடந்து வெடிச்சு போன இருந்து ஏதோ என் மேல ஜென்ம பகு மாதிரி விரட்டி விரட்டி தொந்தரவு பண்றாங்க. என்ன பண்ணுவீங்க? அப்பா மாணிக்க மாமாவுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. உண்மைதான், மாணிக்கத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஆனா அவன் போஸ் மாமா எப்படி பண்ற? பாவம் வந்து அவனும் கோதால குதிச்சிருக்கான். எவன்டா சரோபுருஷன் மேல கை வச்சவன் அடிக்கடி. என்னைக்கு நான் பொண்ணுகளை கட்டி கொடுத்து அனுப்பிச்சதோ அன்னைக்கு ஆட்டோ தீர்மானிச்சிட்டான். இந்த சிதம்பரத்தோட நிம்மதியும் கூட்ட கட்டி ஆத்துல போட்டுறது. ஆச்சு, உடனே நான் மெட்ராஸ் கிளம்பியாங்க. உடனே நான் என்ன பண்ணுவேன்? வயசு பொண்ணு உன்னை கூட்டிட்டு ஊரோட ஆஸ்பத்திரி எதுனாலே முடியாது. அங்க உறவுக்காரங்க நிலைமை சரியில்லை, அங்கேயும் ஒண்ணு விட முடியாது. வயசு பொண்ணு அக்கம் பக்கத்துலயும் தனியா விட முடியாது. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? ஆண்டவன் ஏன் என்ன இப்படி சோதனை பண்றான்? கூட்டிட்டு போய்தான் அவன். வேற வழி இல்லை. கிளம்பு கிளம்பு. அப்பா நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன் அப்பா. டேய், என்ன அப்படி கேட்ட? இல்லப்பா, எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படியா? அப்படியெல்லாம் கேட்க கூட மறுபடியும் இந்த மாதிரி ஒருத்தர் கேட்ட என்ன போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டு இத பாரு, உன் அக்கா மர்கள்லாம் கல்யாணத்துக்கு நல்ல ஓ வயசுல எப்போ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க சிரிப்பு தான் மறைச்சு விட்டாங்க. ஆனா நீ சின்ன வயசுல இப்படி அண்ணாடுறத பார்த்து அப்பா பொறுக்கலமா. அதை வச்சுட்டு தானே இப்படி சொல்ல. அழப்படாது, அழப்படாது, இப்படி பேசப்படாது. மறுபடியும் மறந்து கூட அப்பா கிட்ட நான் உனக்கு பார்மாடு கருப்பா கேட்க கூடாது. நான் சரி சரி கணத்து வச்சுக்க. ஹலோ ஹலோ சரளா, என்னங்க நீங்களா? ஏங்க லேட்டு? உங்க போன தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இப்பதான் லைன் கிடைச்சது. ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உடம்பு நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கேங்க, எனக்கு எந்த குறையும் இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க வேலைக்கு சாப்பிடுறீங்களா? உங்க வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. நீ பக்கத்துல இல்லையேங்கிற ஒரு குறைதான், மத்தபடி ரொம்ப நல்லா இருக்க. நானும் அப்படித்தாங்க, எப்பவும் உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஊர்ல வேற ஏதாவது விசேஷம் உண்டா?
நிறைய இருக்கு. என்ன? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இத பாரு சரளா, நாம போன்ல பேசுறதே அதுக்காக தானே. சும்மா தயங்காம சொல்லு. சில பிரச்சனைகள் எல்லாம் நடந்து போச்சுங்க. என்ன பிரச்சனை? அந்த சிவசாமி சாரோட பையன் ரமேஷ் இல்ல, அவன்தான். என்ன பண்ணா? நீங்க டென்ஷன் ஆகாம இருந்தா நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். சரி சொல்லு. அந்த ரமேஷுக்கும் நம்ம மாணிக்கம் இல்ல, அவங்க 2 பேருக்கும் நடுவுல பல பிரச்சனை. இதுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. சரி. அந்த ரமேஷ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான். அவன் பார்வை பேச்சு எதுவுமே சரியில்லைங்க. அதான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் போன்ல சொன்னேனே. சொல்லு சொல்லு. இப்ப மாணிக்கத்தை ஆளை வச்சு அடிச்சுட்டான். தேர்தல் அவனோட அப்பாவை மாணிக்கம் தோக்கடிச்சுட்டாராம். அதனால பாவம் அவரை நல்லா அடிச்சுட்டாங்க. பாவங்க, மாணிக்கம் வீட்டுல ஆள் இல்ல. அதனால நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமாங்க, பாவம் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மனுஷனுக்கு உதவி பண்ணா அந்த ரமேஷ் இல்ல, எனக்கும் மாணிக்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. ராஸ்கல். இவ இப்படி எல்லாம் சொல்றானேன்னு நான் சரவை பாக்குறது கூட அவாய்ட் பண்ணிட்டேங்க. மாணிக்கம் ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடக்குறான், நீதாமா வந்து உதவி பண்ணணும்னு மாணிக்கத்தோட அம்மா என்கிட்ட கெஞ்சி அழும்போது நான் எப்படிங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? சரளா, நீ ஏமா அழற? நீ ஒன்னும் தகடப்படாத, கொஞ்சம் அமைதியா இருமா ப்ளீஸ். அவ என்ன பத்தி இப்படி தாறுமாறா கதை கட்டி விடுறானு நான் என்னங்க செய்யறது? நீங்க தான் எனக்கு ஒரு யோசனை சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நான் செய்யறேன். இத பாரு சரளா, ஊர்ல இருக்கிற நாய் எப்படி வேணா குறைக்கட்டும், நீ அதையெல்லாம் பத்தி கவலைப்படாத. உன் மேல எனக்கு பூர்ணமா நம்பிக்கை இருக்கு. மாணிக்கு இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்யறதுல தப்பே கிடையாது. மாணிக்க வீட்டுல உன்னை சரியா புரிஞ்சுட்டு இருக்காங்கல்ல? எனக்கு அதை பத்தி எல்லாம் சரியா தெரியலங்க. சரோ மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காளோ? இத பாரு சரளா, ஓ நல்ல மனசு எனக்கு புரியுது, அது போதும். முடிஞ்ச வரைக்கும் மாணிக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணு. ஒருவேளை அவங்க வீட்டுல உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அங்க போறது நிறுத்திக்க. வீட்லயே இரு, சந்தோஷமா இரு. சரிங்க, ஆனா நீங்க என் பக்கத்துல இல்லன்னு நினைச்சாதான் எனக்கு சங்கடமா இருக்கு. என்ன பத்தி கவலைப்படாதம்மா. ஏங்க, நான் சொன்னதெல்லாம் கேட்டு உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இத பாரு சரளா, உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ளவங்கள நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாத, அவங்கள நான் வந்து கவனிச்சுக்கிறேன். சரிங்க, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஓகேமா, வச்சுட்டுமா? கேட்க உடம்ப ஜாக்கிரதை பாத்துக்கமா. ஓகேங்க, பாய். நேரம் ஆஸ்பத்திரி போயிடலாம்ல? இல்ல, வீடு பக்கத்துல தானே இருக்கு. வீட்டுல யாராவது இருப்பாங்களான்னு பாக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது வாங்கிட்டு போறதுன்னா அங்க போற உள்ள வாங்கிக்கலாமா? ஆமா விஜய், இதான் உன் புருஷனா? ஆமா. பாப்பா, என்ன இந்த பக்கம்? சரோ நீ குழந்தை பிறந்திருக்குல, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, சரோவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, தனத்துக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, லீலா உண்டாயிருக்கா. நீ எப்பா? பாவம். யார் இந்த பாட்டி? ஏதோ ஊமை விழிகள் படத்துல வர கலை மாதிரி வந்து என்னை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு போகுது.